மண்டலம் 4, மண்டலம் 8 4000 கோடிக்கு தனியார் மயப்படுத்துவதற்கு ஊழல் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். 20ஆம் தேதியோட ஒப்பந்தம் முடியுது. 21ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணி 4வது ஒரு கான்ட்ராக்டை கொண்டு வந்து அண்ணா நகர் குறுக்குப்பேட்டை மண்டலங்களை 4, 8 மண்டலங்களை தனியார் மயப்படுத்துவதற்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்படின்னா எப்படியாவது ஊழல் செய்யணும், எலெக்ஷன் முடியத்துக்குள்ள மொத்தமா முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல பெரும்பகுதி காரணமா இருப்பது இந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் குமரகுருபரன் அவர்கள். அவருடைய இணையருக்கு 30 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட்ல ஒதுக்கப்பட்டு பார்க்கு, சுடுகாடு, வேற இடங்கள்லாம் வேலை செய்யற இடத்துக்கு கான்ட்ராக்ட் அடித்து காசு ஒதுக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு ஆட்களை வேலை கேட்கறதும் மற்றதும் இந்த குமரகுருபரன் அவர்கள், ஆணையர் அவர்கள் ஊழல்ல திளைச்சு இன்னைக்கு கான்ட்ராக்ட் எல்லா இடத்தையும் உடனே அவர் தான் முன்னாடி பிரதானமா நிற்கிறார். ராம்கி கான்ட்ராக்ட் இன்னைக்கு 7வது மண்டலத்தில் அங்க இருக்கக்கூடிய 1400 தொழிலாளிகள் இந்த உண்ணாநிலை போராட்டத்துக்கு ஆதரவாக உணவு புறக்கணிச்சிருக்காங்க. காலையில் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை கூப்பிட்டு மிரட்டி, எந்த கான்ட்ராக்ட் ஆளுங்க 10 பேர் அனுப்புங்க, யார் கான்ட்ராக்ட் போறீங்களோ அவங்களுக்கு நான் கான்ட்ராக்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னா, ஒரு முதலமைச்சருக்குரிய அதிகாரத்தை, அமைச்சர்களுக்குரிய அதிகாரத்தை கார்பரேஷன் குமரகுருபரன் அவர்கள் ஆணையர் எடுத்துப்பார் சொன்னா, அவங்க ஒய்ஃப் பேர்ல கான்ட்ராக்ட் வச்சுட்டு கொள்ளடிச்சுப்பார் சொன்னா, ஐஏஎஸ்க்கு யாருக்கு இங்க அதிகாரம் கொடுத்தது? மக்கள் பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் இல்லாம இந்த குமரகுருவனுக்கு அதிகாரம் கொடுத்தது. இன்னொன்று, இந்த தொடர்ந்து இந்த ஊழல் நடைபெறுவதற்கும் இந்த 5ஆம் மண்டலத்தை வந்து 2700 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் தான் இது மொத்தத்துக்கே காரணம். இந்த காசு 10 வருஷம் டீலுக்கு தான், இந்த ஊழலுக்கு தான் இந்த பிரச்சனைக்கே காரணம். இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இதுக்கு இந்த தொழிலாளர்கள் திருப்பி கார்பரேஷனுக்குள்ளே வேலைக்கு வர தடையா இருக்கிறதுல முக்கியமான காரணமான அதிகாரிகள் சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் அவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ் செக்ரட்டரி கார்த்திகேயன் அவர்கள், இந்த கமிஷனர் குமரகுருபரன் அவர்கள். இவங்கெல்லாம் ஐஏஎஸ் படிச்சது ராம்கிக்கு, ஸ்பெயினுக்கு, மற்ற கம்பெனிக்காரருக்கெல்லாம் ஆந்திரா கம்பெனிக்கு எப்படி ஏஜென்டா செயல்படணுன்றதை பற்றி. இவங்க இன்னைக்கு ராம்கிக் நிறுவனத்துக்கு ஏஜென்டா செயல்படக்கூடிய வேலைகளை இவர்கள் செஞ்சுட்டு சாதாரண எளிய மக்கள் எத்தனை போய் கொத்தடிமையா வைக்கிறது. கான்ட்ராக்ட்ல மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி சம்பளம் தர முடியல. எல்லா இடத்துலையுமே ஊழல் நடந்திருக்கு. ஒரு தொழிலாளிக்கு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் கோடி, 3 லட்சம் வரைக்கும் பாக்கி இருக்கு. இவர்கள் இன்னைக்கு வந்து 186 கோடி, 150 கோடி சாப்பாடு கான்ட்ராக்ட், சம்பளம் 200 ரூபா, 565 ரூபா ஒரு தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கு தரணும்னா 761 ரூபாய்க்கு கார்பரேஷன் காசை நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். கவர்மெண்டோட வரி பணத்துல நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். யாருக்கு இந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது? யாருக்கு சாப்பாடு கேட்டு யார் கான்ட்ராக்ட் கேட்டது? தொழிலாளிகள் எல்லாம் கேட்டது உங்க தேர்தல் வாக்குறுதி. பணியந்திரம் கொடுங்க, என்ன நீங்க சொன்னீங்களோ வாக்குறுதி நிறைவேற்றுங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கு மாறா இந்த தொழிலாளி 5ஆம் மண்டல தொழிலாளி 1500 தொழிலாளி பசி பட்டினி வேதனை இருக்கிறதுனால நாங்க வீட்டு ஆணை கொடுக்குறோம், சம்பள உயர்வு கொடுக்குறோம், நாங்க 3 வேளை சாப்பாடு போடுறோம். இத்தனை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தொழிலாளி. ஆனா அவங்களோட நினைப்பு என்னன்னா, என்ன பண்ணா என்ன, நான் வாக்குறுதி கொடுப்பேன், 10 வருஷம் 15 வருஷம் வேலை பார்த்தவங்களை குப்பை மாதிரி தூக்கி போட்டு நீ வந்து போய் கான்ட்ராக்ட்ல வேலை செய்ய சொன்னா அப்ப நீங்க எதுக்கு லெட்டர் கொடுத்தீங்க? இவங்களெல்லாம் பணியந்திரப்படுத்த 2021 19ஆம் தேதி 1ஆம் மாசம் லெட்டர் கொடுத்தீங்க. அப்படியே எளிய மக்கள் தானே, யார் இவங்கெல்லாம் கேள்வி கேட்பா? குப்பை மாதிரி தூக்கி போட்டுடலாம். வெறும்னே குப்பை எழுறது மட்டும் வேலை இல்லை. கொரோனா நோய் நொடி வந்தா பாதுகாக்கணும் வேலை, வெள்ளம் வந்தா பாதுகாக்கணும் வேலை, மரம் கீழே வந்தா எடுத்து வைக்கணும் வேலை, இயற்கை பேரிடர் காப்பாற்றணுன்ற வேலை, எல்லாமே மாஸ்க் கிளவுஸ் இல்லாம செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு 200 வார்டுக்கும் கழிப்பறை ஓய்வறை அமைத்து தரப்படும். எத்தனை 4.5 வருஷம் கழிச்சா? 4.5 வருஷம் கழிச்சு தான் சென்னை மாநகராட்சி 15 மண்டலத்திலையும் உங்களுக்கு கழிப்பறை இல்ல, ஓய்வறை பெண்களுக்கு இல்லைன்றது இப்பதான் தெரிஞ்சுதா? இந்த தொழிலாளிங்க பசிப்பட்டியல வேதனையில போராடும் போது தான் தெரியுதா? இவ்வளவு நாள் தெரியலையா? 200 வார்டுல கழிப்பறை இல்ல பெண்களுக்கு, பெண் தூய்மை பணியாளருக்கு ஓய்வறை இல்லைன்னு சொல்றது மோசமான விஷயம் இல்லையா? ஆட்சியாளர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அரசு அதிகாரிகிட்ட மொத்த அதிகாரத்தையும் கொடுத்துட்டு ஐஏஎஸ் திருடுறதுக்கும் இந்த குமரகுருபரை திருடுறதுக்கும் அவங்க ஒய்ஃப் பேர்ல கொள்ளடிக்கிறதுக்கும் இதுக்கு வச்சுக்கிட்டு இந்த தொழிலாளிகள் நடுத்தர நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. 4000 கோடிக்கு 2500 கோடிக்கு ப்ராஜெக்டா வச்சுட்டு ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி 153 285 படி நீங்க ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் வேலை செய்யறவங்களுக்குலாம் சம்பள உயர்வு பணியந்திரம் சொன்னீங்க, அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்றோம். 10 வருஷம் செஞ்சா பணியந்திரம் கொடுப்பீங்கன்னு சொன்னோம், அதை செய்யுங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு எல்லாருமே தூய்மை பணி ஆதரவா இருக்காங்க. ஒன்றிய இணை அமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதுறாரு, முருகன் அவர்கள் கடிதம் எழுதுறாரு, இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுங்க, அவங்க சாப்பாடு கேட்டு போறாள்ல
ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய பிசிகேலேருந்து மார்க்சிஸ்ட்லேருந்து சிபிஐலேருந்து எல்லா கட்சியும் இந்த தூய்மை பணியாளர் கோரிக்கை நிறைவேற்றுங்க. எதிர்கட்சிகள்ல எடப்பாடி அவர்களிலிருந்து விஜய் அவர்களிலிருந்து எல்லாருமே தூய்மை பணியாளர் கோரிக்கை நிறைவேற்றுங்கன்றாங்க. யார் எங்களுக்கு எதிராக இருக்காங்க? எங்களுக்கு யாருமே எதிராக இல்லை. ஒன்னே ஒன்று, முதல்வர் மட்டும் தான் இந்த பக்கம் இல்லை. உங்களுடன் ஸ்டாலின் சொல்றவர் தூய்மை பணியாளர் ஸ்டாலின் அவர் சொல்லணும். எதுக்கு ஐஏஎஸ் பேச்சை கேட்டு நிற்கிறீங்க? எதுக்கு கார்த்திகேயனும் முருகானந்தமும் குமரகுருமன் சொல்றதை கேட்டு நிற்கிறீங்க? அவங்களுக்கு ஜனங்க ஓட்டு போடல. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் ககன்தீப் சிங் பேடி இருக்கும்போது தனியார் மையம் வரல, ராதாகிருஷ்ணன் இருக்கும்போதும் வரல, 2 பேரும் வர்றதுக்கு உள்ள. ஆனால் இந்த குமரகுருபரன் வந்த பிறகுதான் நடந்திருக்கு. குமரகுருபரன் இன்னைக்கும் 7ஆம் இடத்துல நான் தனியார் மையத்துக்கு விடுவேன்னு சொல்றாரு. யார் இவருக்கு அதிகாரம் கொடுத்தது? யார் அதிகாரம் கொடுத்து தனியாக செயல்பட வைக்கிறாங்க? அப்போ இந்த ஆட்டம் ஆடுறாங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ ஊழல் இருக்கும். இந்த ராம்கி நிறுவனம் இன்னைக்கு இருக்குன்னா, ராம்கி நிறுவனத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு பங்கு இருக்கான்ற கேள்வி வருது. ஏன்னா கான்ட்ராக்ட் 20ஆம் தேதியோட ஒப்பந்தத்துக்கு டெண்டருக்கு ஒரு நின்று போச்சு. 21ஆம் தேதி ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 4வது கான்ட்ராக்டை உள்ள கொண்டு வராங்க. 4000 கோடி அமௌண்ட்டு, 4000 கோடி ஊழல் செய்வதற்கு அந்த ப்ராஜெக்டுக்கு கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. யார் கேள்வி கேட்பது? இந்த 4000 கோடி 2500 கோடி ஜனங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. நீ 150 கோடி ரூபாய் கொடுத்து சம்பள கான்ட்ராக்டருக்கு காசு கொடுத்து 200 ரூபாய் கொடுக்குறேன்றாங்க. கான்ட்ராக்டருக்கு எது காசு கொடுக்கணும்? நீ காசை கொடுன்னு சொல்லணும். நீங்க 200 ரூபாய் சம்பள நீ கொடுன்னு நீ சொல்லியிருக்கணும். அதற்கு பதிலாக சாப்பாடு நீ போடுன்னு சொல்லியிருக்கணும். அது ரெண்டுத்தையும் சொல்லலை. நீ சாப்பாடு போடுன்னு சொல்லணும், நீ சம்பள கொடுன்னு சொல்லணும். கார்பரேஷன் மக்கள் வரி பணத்தை எடுத்து கொடுக்குறாங்களாமா. இந்த தொழிலாளிங்க 1500 தொழிலாளிகளுக்கு நீங்க 23,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட வருஷத்துக்கே 40 கோடிக்குள்ளதான் ஆகும். இந்த எலெக்ஷன் வரைக்கும் நீங்க வச்சா கூட வெறும் 12 கோடி தான் ஆகும். ஆனா எங்க போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு, ராம்கிக்கு எதிராக நிக்கிறோன்றதுக்காக எவ்வளோ செலவு பண்ண ரெடியா இருக்கீங்க மக்கள் வரி பணத்துல இருந்து. ஆனா ஜனங்களுக்கு வேலை கொடுக்க ரெடியா இல்லை. 5 வருஷம் ஆச்சு. நீ உன்னை 2 மாசத்துல ஆட்சி விட்டு வெளியே போனா ஒத்துப்பாங்களா? 5 வருஷம் ஒரு 4 வருஷம் இன்ஜினியர் படிக்கிற ஸ்டூடெண்ட் நீ வந்து திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்தே படி சொன்னா ஒத்துப்பாங்களா? 15 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க இந்த பெண்கள். உங்களை நம்பி வேலை பார்த்துருக்காங்க. உங்க கூட இருந்து ஏதாவது செய்வீங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நடுத்தரில் நிறுத்திட்டு நிர்கதியா நின்றுட்டு இருக்காங்க. பசிப்பட்டு நீ வேதனை வறுமையில உட்காந்துருக்காங்க. நீ பொதுமக்கள் அரிசி கொடுக்குறாங்க, பருப்பு கொடுக்குறாங்க, எண்ணெய் கொடுக்குறாங்க, போராட்டம் கூட நிற்கிறாங்க. இந்த ஜனம் தானே ஓடிடும். வறுமையில இருந்தா காணாம போயிடுவாங்க. யாரும் ஏற்று நிற்க மாட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் முற்றுகை போராட்டம் நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், பேரணி நடத்தலாம், வேற நடத்தலாம். காலவட்ட உண்ணாநிலை போராட்டம் தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர் மட்டும் தான் நடத்திட்டு இருக்காங்க. 6 பேர் உயிரை பணைய வச்சு போராடிட்டு இருக்காங்கன்னா அந்த 6 பேர் உயிருக்கு சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு. அது பெண்கள்னா எது செஞ்சாலும் நசுக்கிட்டு போயிடலான்ற நினைப்புக்கு எதிராக நீங்க பெண் தூய்மை பணியாளர் தான் களத்தை நின்று பெண்களுடைய சம உரிமை பொருளாதார பலத்துக்காக நீங்க பெண் தூய்மை பணியாளர் போராடிட்டு இருக்காங்க. அரசாங்கம் இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட காது கேட்கல. சென்னை மாநகராட்சிகள். ஆனால் அதுக்கு மாறா கமிஷனர் குமரகுருபரன் திமிர் ஏறி இருக்கு. அவர் திமிர் ஆணவத்தோட 7ஆம் இடத்தை தூக்கி ராம்கி நான் போடுறேன், யார் கான்ட்ராக்ட் போறீங்களா போறேன். தொழிலாளிங்க வந்து பசிப்பட்டில் இருக்காங்களே, நாங்கள் சாப்பாடு வேணாம் சொல்றதுக்கு உரிமை இல்லையா? நீ சாப்பாடு புறக்கணிச்சிட்டாங்க 7ஆம் இடத்துல. 1000 பேருக்கு மேலே எங்களுக்கு சாப்பாடு, அப்படிப்பட்ட சாப்பாடே தேவையில்லைன்ட்டாங்க. எங்க தொழிலாளி 6 நாள் பசியில் இருக்கும்போது நாங்கள் எதுக்கு சாப்பிடணும்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க தூய்மை பணியாளர் குரல் ஒலிக்கும், இதுக்கப்புறமும் ஒலிக்கும். நாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், எதிர்கட்சிகள் அத்தனை பேரும், ஆளுங்கட்சி கூட்டணி அத்தனை பேரும் இந்த தூய்மை பணியாளருக்காக குரல் கொடுங்கன்னு சொல்றோம். இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த குமரகுருபரன் சில RSS பின்புலத்தில் இயங்குறார். பிஜேபியிலேருந்து ஒன்றிய அமைச்சர் தூய்மை பணியாளருக்கு ஆதரவாக கடிதம் கொடுக்குறார். ஆனா இந்த குமரகுருபரன் RSS சில பின்புலத்தோடு இயங்கி நீ வேலை செய்யறார். நீங்க ஒரு பக்கம் பிஜேபி எதிர்ப்பேன்னு சொல்லுவீங்க, இன்னொரு பக்கம் உங்களுடைய குமரகுருபரன் கமிஷனர் வந்து RSS பின்புலத்தில் இயங்கிட்டு இருப்பாரு. என்ன கதை? பிஜேபி கட்சி வந்து தூய்மை பணியாளர் கோரிக்கை நிறைவேற்றணும் கோரிக்கை வைக்கிறாங்க. குமரகுருபரன் எந்த சைடில் இருக்காரு? குமரகுருபரன் யார் அப்படி ஸ்பெஷல் பவர் கொடுத்தது? எந்த இடத்துல இருந்து அதிகாரம் வந்தது? குமரகுருபரனை தூக்கி அவங்க ஒய்ஃபுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கும் 30 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கும் அவர் தூக்கி ஜெயிலில் வைக்கணும். நாங்கள் சொல்றோம், குமரகுருபரனை சிறையில் அடைக்க பட வேண்டிய நபர். நீ உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு 800 கோடி ரூபாய்க்கு ஊழல்ன்ற புகார் வந்திருக்கு. ராம்கியில் அவர் ஒரு பங்குதாரன் சொல்றாங்க, KN அவர்களை. இந்த ஜனங்களுடைய கண்ணீர், இந்த வேதனை சும்மா விடாது. நீங்க நடுத்தல் நிறுத்திட்டு நீங்க எதை வேணா பண்ணிட்டு போலாம், ஆட்சியில் நிக்கலாம்னு சும்மா விடாது. எங்க போராட்டமும் நிற்காது. நாங்க அப்படியே வேடிக்கை பார்க்க மாட்டோம். எலெக்ஷன் வரைக்கும் வந்து நீங்க எலெக்ஷன்ல சரிசமமான மனிதர்களாக கீழே இறங்கி ஓட்டு கேட்க வருவீங்களா? அப்ப நாங்களும் உங்களுக்கு எதுக்கு சரிசமமா நாங்களும் நிற்போம். எங்க தூய்மை பணியாளர் நாங்கள்
பின்னாடி போகிற ஐடியாவில் இல்லை. தமிழ்நாட்டில் 4.5 வருஷம் இந்த வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டவங்க, விளிம்பு நிலையில் உள்ளவங்க, அவங்களுக்கு முன்மாதிரியாக இன்னைக்கு தூய்மை பணியாளருடைய போராட்டம் நடக்குது, பெண்களுடைய போராட்டம் நடக்குது. இன்னும் கொஞ்சம் கூட கருணை இரக்கமின்றி, கொஞ்சம் கூட இந்த சாப்பிடாம இருக்கிறாங்களே கூப்பிட்டு பேசணுன்ற அக்கறை இன்றி செயல்படுறாங்கன்னா, சாதி ஆதிக்க திமிரோட நவீன தீண்டாமை எண்ணத்தோட இந்த சென்னை மாநகராட்சி இருக்குன்னா அதுக்கு காரணமான அதிகாரிகள் அத்தனை பேர் தண்டிக்கப்படணும். தண்டிக்கப்படும் வரை எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இல்லை, இப்போ இந்த ஆட்சியில் அதிகாரிகள் தான் பவர் இருக்கு. நாங்கள் தெரிஞ்சு கொள்றபடி பார்த்தா அதிகாரிகள் தீர்மானிக்கிற விஷயமா இப்போ இருக்கு. ஊழல் செய்யறதுக்கும் கான்ட்ராக்ட் போட்டு கொடுக்கறதுக்கும் பேரம் பேசி ஏஜென்ட்டாக இருக்கிறதுக்கும் இந்த அதிகாரிகள் தான் முக்கியமாக இப்போ தீவிரம் காட்டுறாங்க. இவர்கள் தான் இன்னும் ஆர்வமாக இந்த தனியார் மையம் போடணும்னு ஏஜென்ட்டாக வேலை செய்கிறாங்க. அதனால் குறிப்பிட்டு யார் முக்கியமான காரணமாக இருக்காங்களோ அவங்கள நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், அவங்க தண்டிக்கப்படணும்னு நிற்கிறோம். மொத்தம் 5 மண்டலம் திமுக ஆட்சியில் போகாமல் இருந்துச்சு. 4, 5, 6, 7, 8 இதில் 7ஆம் மண்டலத்துல டச் பண்ணல. 7ஆம் மண்டலம் கோர்ட்டு கேஸ் தீர்ப்பாங்க, நாங்கள் ஃபஸ்ட்டே ஸ்டே ஒருத்தர் வாங்கி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 4, 8 போகாதுன்னு அறிவிச்சாங்க. இப்போ அவசரமாக கான்ட்ராக்ட் கொடுத்து 4, 8 முடிப்பார். ஏற்கனவே 5, 6 தனியார் மையம் போய் அதில் சண்டை நிற்குது. மொத்தம் 5ல் 2 தனியார் மையம் போய் நாங்கள் இருக்கோம். இப்போ 4, 8 கான்ட்ராக்டுக்கு எலெக்ஷன் முன்னாடி 4000 கோடி டீலுக்கு ஒப்பந்த புள்ளி கோரி 4 கம்பெனி வந்திருக்காங்க. இப்போ டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யணுன்றது எங்களுக்கு. டெண்டர் அறிவிச்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க, வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் ரிசல்ட் மட்டும் வெளியிடல. நாங்கள் அந்த ரிசல்ட் வெளியிடக்கூடாது, ரத்து பண்ணணும். நீங்கள் இவங்க எல்லாமே சென்னை மாநகராட்சி தான் பணிபுரியணுன்றது எங்களுடைய டிமாண்டில் முக்கியமான டிமாண்ட். 7ஆம் மண்டலம் வெளியேறு. இந்த 3, 4, 8, 7 3த்தையும் சேர்த்தீங்கன்னா 3000க்கு மேற்பட்ட தொழிலாளர் வேலை செய்யறாங்க. நிச்சயமா பாதிக்கப்படுவாங்க. அவங்களெல்லாம் எடுத்துன்னு போய் அடமானம் வச்சுட்டு காசு வாங்கிட்டு போறதுதான் வேலை. தூய்மை பணியாளருக்கு காலை உணவு கொண்டு வந்து 3 வேலை போடுறாங்க. அது கிட்டத்தட்ட 60% தான் கொடுக்குறாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் காலதாமதமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி விமர்சனம். ஆமா, இப்போ 2 மணி ஷிஃப்ட் முடிஞ்சா 6 மணி வரைக்கும் உட்கார வைக்கிறாங்க. காலையில் ஷிஃப்ட் முடிஞ்சாலும் உட்கார வைக்கிறாங்க. உணவுல வந்து பிரச்சனை இருக்கு, நல்லா இல்லை, ஃபுட் இல்லைன்ற பிரச்சனையும் இருக்கு. விஷயம் என்னன்னா யாருமே இதை கேட்கல. சாப்பாடு வேணும்னு யாரும் கேட்கல. கேட்டதெல்லாம் எங்களுடைய பணியந்திரம் தான். எங்க சம்பளத்திலேயே எடுத்து நீ வந்து பார்த்தீங்கன்னா 753 ரூபா நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் 7ஆவது மண்டலத்தில். மற்ற மண்டலம் இப்பயும் 565 ரூபா தான். 565 ரூபா அதுலேயே 200 ரூபா அடிச்சாச்சு. ஒருத்தர் தலையிலையும் காசு பாக்கி. எங்களுக்கு சம்பளம் எங்கள் காசே அடிச்சு எங்களுக்கே சாப்பாடு கொடுக்குற விஷயன்ற திட்டம். அதுலேயும் ஒரு கான்ட்ராக்ட், அந்த 150 கோடியும் ஒரு கான்ட்ராக்ட் சம்பாதிப்பார். அவரு டொனேஷன் கொடுத்துருவாரு, ஊழல் பண்ணுவான்றது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சீக்கிரமாக வேலை முடிச்சிருந்தா கூட, வேலையை வந்து பர்டிகுலர் நேரத்தில் முடிச்சிருந்தா கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் காக்க வச்சு சாப்பாடு கொடுக்குற நடவடிக்கை நடக்காமல் இல்லை. இந்த சாப்பாடு போடுறது விஷயத்தையும் துன்புறுத்தலாக தான் இருக்கு. இது ஒன்றும் அவங்களுக்கு செய்கிற சேவை மாதிரி இல்லை. நிறைய இடத்துல பிரச்சனை இருக்கு. இந்த உணவு குறிப்பா கொரோனா, தீபாவளி, பொங்கல் அவங்களோட உடலை வருத்தி கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளா உடைச்சு அந்த தூய்மை பணியாளர்கள் யாரும் உணவு இருக்கிறா அவங்க வேலைக்கே போல. இப்ப உணவு சாப்பிட்டு இருக்கவங்களாம் யாருக்காக அந்த சோறு போட்டு இருக்காங்க? இல்லை, இப்பயும் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபடுறவங்க தான் சாப்பாடு போடுறாங்க. ஆனால் 15 வருஷம் பார்த்து கொரோனாவில் வேலை பார்த்து நீங்கள் பணியந்திரம் கொடுக்கணும்னு சொன்ன ஆளுங்க இருக்காங்கல்ல, முதல்வர் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்களாம் நடுத்தரில் பசி பட்டினி தான் இருக்காங்க, வறுமை தான். அவங்களுக்கு யாருக்கு இந்த சாப்பாடு போய் சேரும்? தனியார் நிறுவனத்தை சார்ந்தவங்க. இப்போ 4, 8, 7 இருக்கிறவங்க எல்லாமே கார்பரேஷன் கீழே வேலை பார்க்குறாங்க. சுய உதவி குழு திட்டம் என்று சொல்லப்படுகிற திட்டத்தின் கீழ் வேலை பார்க்குறாங்க. உணவு திட்டம் தொடங்கப்படும் போது முதல்வர் பேசினது வந்து தூய்மை பணியாளர்களுடைய இந்த பணிகளை எல்லாம் அது வந்து பணிகள் கிடையாது, சேவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்களுடைய சேவையை வந்து நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பல்வேறு திட்டங்கள்ல வந்து அவங்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பட்டியலிட்டு சொன்னாரு. ஆனா இந்த பணி நிரந்தரத்தை மட்டும் அவர் பேசல. அது ஏன் பேசல சார்? எது தேவையோ எது கொடுக்கணுமோ அதை கொடுக்காம தான் இதெல்லாம். நீ இப்போ நீங்க வந்து தலைமை செயலகத்தில் இருக்க பணியந்திர போய் சாப்பாடு போடுவாங்களா?
போக்குவரத்து தொழிலை 40,000 50,000 வேலை செய்கிற தொழிலாளி போய் சாப்பாடு போடுவாங்களா? ஒரு பணி இயந்திரம் கொடுத்தா சாப்பாடு அப்படி இல்லை. இவங்கெல்லாம் சாப்பாட்டு கொடுத்துட்டா மெயின் கோரிக்கையே கேட்க மாட்டாங்க. ஸோ பாரு, நான் அவங்களாம் சாப்பாடு கொடுத்துட்டோம், ஏற்கனவே இன்சூரன்ஸ் மற்ற எல்லாமே அவன் வாரியத்திலே இருக்குது, நான் அதெல்லாம் உனக்கு இருக்கிற மாதிரி அறிவிச்சிருவேன். அப்போ நீ என்ன பண்ணுவாங்க? எல்லாம் கண் துடைப்பு செஞ்ச மாதிரி காமிக்கிறது, திசை திருப்புவது. எதை கேட்டோமோ அது கொடுக்கல, எது நீங்க அறிவிச்சிங்களோ அதை கொடுக்கல. நீங்க சொல்லாததை கேட்காததை அறிவிக்கிறீங்கன்னா இது கண் துடைப்புக்காக. கண் துடைப்புக்குன்னா நாங்கள் பாருங்க தூய்மை பணியாளர் பக்கம் நிற்கிறோம், நாங்கள் அடிச்சு வரட்டல, நாங்கள் 13 நாள் போராடினவங்களாம் நாங்கள் அடிச்சு வரட்டல, எங்களுக்கு எதிராக யாரும் போராடல, நாங்கள் தான் எல்லாருக்கும் செய்கிறோம். 4.5 வருஷம் கண்ணுக்கு தெரியலையே, 4.5 வருஷம் சாப்பாடு பொண்ணும் கண்ணுக்கு தெரியலையே, 4.5 வருஷம் டாய்லெட்டுக்கு கழிப்பறை வசதி இல்லைன்றது கண்ணுக்கு தெரியலையே. இப்பெல்லாம் இந்த அறிவிக்க வேண்டிய சூழ்நிலையா வந்திருக்குன்னா விழிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது, தேர்தல் வாக்குறுதி கேட்கறாங்க, தப்பு பண்றது தெரியுது, ஊழல் பண்றது தெரியுது, எழுத்து நிக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தம் தூய்மை பணியாளர் பத்தி நல்ல பேர் வாங்கணும்னா நான் தமிழ்நாடு சென்னை மாநகராட்சி மட்டும் தான் வேலை செய்யறாங்களா தூய்மை பணியில? இங்க 2 மண்டலத்துக்கு மட்டும் 761 ரூபாய், பாக்கிலாம் அறிவிக்கிறேன்னு. ஏன் சென்னை மாநகராட்சி நான் கேட்கிறேன், ஏன் தாம்பரம் ஆவடி மாநகராட்சி 10,000 12,000 சம்பளம், அங்கேயே 19,000 இல்ல, அங்கேயே 761 ரூபாய் இல்ல. மாநகராட்சினா ஒரே சம்பளம் தான் தமிழ்நாடு முழுக்க சட்டப்படி. ஊராட்சியில 5,000 ரூபாய் சம்பளம், 12,780 ரூபாய் கொடுக்கணும் ஒரு தொழிலாளிக்கு. 5,000 ரூபாய் சம்பளம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தொழிலாளிக்கே குறைந்தபட்ச சம்பளம் சட்டப்படி சம்பளம் இல்லை. இங்க மட்டும் ஏன் சென்னை மாநகராட்சி அறிவிக்கிறீங்க? ஏன்னா இங்க போராட்டம் பத்தி எரியுது. இந்த ஜனங்க காணாம போயிட்டா இந்த சம்பள உயர்வு மற்றது இருக்காது. அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே சொல்றாங்க, நீ புதுசா தொழில்கான் பருவ நிலையில வரணும், தகுதிகான் பருவ நிலையில வரணும். ப்ரொபேஷனர் 15 வருஷம் வேலை பார்த்த ஆளுக்கு குப்பை அள்ளுறதுக்கு தகுதிகான் பருவ நிலையில 6 மாசம் இருக்கணும். அப்புறம் நான் ஃபியூச்சர்ல எங்க கம்பெனி ஆரம்பிச்சாலும் நான் வேற ஸ்டேட்ல ஆரம்பிப்பேன், வேற இடத்த ஆரம்பிச்சேன், நான் வேலை ஆரம்பிச்சா நீ அங்க போய் சேரணும். யாருக்கு? இந்த வாங்குற சம்பளத்துக்கு வேற இடத்துல போய் அப்புறம் சம்பளத்தையும் பணியிலையும் நான் மாற்றி அமைப்பேன். இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல இருக்கு. எவ்வளோ பெரிய அநியாயம் கேட்டா, பணி எந்திரம் கிடைக்க, எல்லா சலுகையும் கிடைக்கும், ராம்கீழ போனால் கான்ட்ராக்ட் உன்னை சேர்க்கும் போதே உன்னை அழிச்சிட்டு சேர்க்குறான். ஒரு ரெக்கார்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு உன் சர்வீஸை அழிச்சிட்டு நான் சேவ் பண்ணுறேன். கொத்தடிமை, நவீன கொத்தடிமை. தூக்கி எடுத்துன்னு போய் வைக்கிறதுன்றது நவீன கொத்தடிமை. எதை நாங்கள் கேட்டோம்? நீங்கள் யாருக்கு என்ன சேவை? யாருக்கு சேவை? ராம்கிக்கு நீங்கள் செய்கிற சேவை, அர்பேசர் சுமித்துக்கு நீங்கள் செய்கிற சேவை, தூய்மை பணியாளர் செய்கிற சேவை இல்லை. 565 761 ரூபா சம்பளத்துக்கு நடுவில் உள்ள காசை நாங்கள் கொடுக்குறோம் கவர்மெண்ட் சொன்னீங்கன்னா அவனுக்கு செய்கிற சேவை அது எங்களுக்கே கொடுக்கலாமே. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற தொழிலாளி சம்பளம் கொடுத்துட்டு போகலாமே. அவன் லாபசம், அவனை சமூக சேவை இருந்திருக்காரா? ஏதாவது ராம்கியோ ஸ்பெயின் கம்பெனி இங்கே நான் தூய்மை பண்ணி சென்னை மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு யாராவது வேலை செய்ய இல்லையே. அவன் ஒரே நோக்கம் என்ன? வந்தால் எவ்வளோ டன் கணக்கில் குப்பை இருந்தால் என்ன காசு வரும், அதுதானே வந்தாங்க. நீ எதுக்கு 200 ரூபா தூக்கி அவங்களுக்கு கொடுக்குறீங்க? சரி, எல்லா தொழிலாளி சாப்பிட்டோம், நாங்கள் வேணாம் சொல்ல, ஆனால் நீ கொடுன்னு சொல்லு. தனியார் நிறுவனம் நீ சாப்பாடு போட்டு காசு கொடுன்னு சொல்லு. அவன் சம்பாதிக்கிறதுக்கு நீ எது காசு செலவு பண்ணுறீங்க? ஸ்ட்ரைட்டாக இது எல்லாமே கண் துடைப்பு. இது தூய்மை பணியாளர் செய்கிற சேவைலாம் எத்தனை வருஷம் சேவையை செஞ்சுன்னு இருக்குது. நாங்கள் எத்தனை வருஷம் சம்பளத்தை இழந்துட்டு சேவை செய்யணும், எத்தனை வருஷம் பணியந்திரம் இல்லாமல் சேவை செய்யணும், எத்தனை வருஷம் ஒருத்தருடைய வாக்குறுதியை நம்பி சேவை செய்யணும். சேவை செய்யறதுக்காகவே பிறந்தவங்க தூய்மை பணியாளரா? உரிமை கேட்கறதுக்கு பிறந்தவங்க இல்லையா? நீங்க சொன்னதை கேட்கறதுக்கு பிறந்தவங்க இல்லையா? இப்போ நான் வாயை மூடிட்டு இருக்கணும். நாங்கள் போனோம், வானோம், கான்ட்ராக்ட் போனால் போடணும், சம்பளம் கேட்காத சொன்னோம். இப்போ ஜனங்க அவங்க கல்வி அறிவோட சட்ட அறிவோட நாங்கள் எங்களுக்கு குடுன்னு கேட்கல, என்ன தப்பு இருக்கு? 1500 கோடி ரூபாய் யாருக்கு போகுது? ராம்கி நிறுவனம் கொடுத்துருக்க அவசியம் என்ன? 1500 கோடி ரூபாயில 5-6 கொடுத்துட்டாங்க. அது யாருக்கு கை மாறுது? ராம்கி நிறுவனத்துக்கு இப்போ நீங்கள் 2,700 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வச்சு இந்த 5-6 மண்டலத்தை ராம்கி நிறுவனத்துக்கு எடுத்து ஒப்படைச்சிருக்காங்க கான்ட்ராக்டுக்கு. அப்போ நீங்கள் ராம்கி நிறுவனத்துக்கு இவ்வளோ ரூபா ப்ராஜெக்ட்னு போட்டிங்கன்னா கவர்மெண்ட் காசு கொடுக்கும். அவன் அந்த காசுலேருந்து எவ்வளோ காசை என்ன லஞ்சமாக தருவான், யாருக்கு அதிகாரி தருவான்னு தெரியாது. இப்போ ப்ராஜெக்ட் பிரிக்கும் போது இத்தனை கோடி யாரோட பணம்? இந்த பணம் எல்லாமே மக்களுடைய வரி பணம் இல்லையா? தூக்கி அவனுக்கு எதுக்கு தரணும்? நாங்கள் என்ன சொன்னோம், டைரெக்டாக உன் எம்ப்ளாயை வச்சு நீ சம்பளம் கொடுக்க தான் நீ சொன்ன வாக்குறுதியில். நீங்கள் தானே வாக்குறுதி சொன்னீங்க, உங்களை பணியந்திர பொறுத்தோ நான் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்யுங்க நாங்கள் கேட்குறோம். இவ்வளவும் செய்யாத அரசு ஒரு பக்கம் உங்களை தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல, போராட்டத்தை ஒடுக்குனாங்க, கைது பண்ணாங்க, சிறையில் அடைக்கிறது, இவ்வளவு பிரச்சனை நடக்குது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன முடிவு வச்சிருக்கீங்க? தூய்மை பணியாளர்கள் இதே நிலை தொடர்ந்தா எங்களுக்கு காரணமான எல்லாரும் தண்டிக்கப்படணும். நாங்கள் சாங்கா நிற்போம். நடுத்தரில் நிறுத்திட்டு பசிப்பட்டியல் நிறுத்திட்டு நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்கன்னா
எங்கள் ஜன எளிய மக்கள் எதுவும் செய்யாதுன்னு நினச்சிங்கன்னா நாங்களும் தெரு தெருவாக இறங்குவோம், யாரும் விட்டு போக மாட்டோம். இவ்வளோ நாள் போராடி யாரும் ஓடலையே. கடலில் இறங்கி போராடி இருக்கோம், ரோட்டில் இறங்கி போராடி இருக்கோம், எல்லா போலீஸோட அடக்குமுறை ஒடுக்குமுறை சந்திச்சிட்டோம். எங்களுக்கு என்ன இருக்குது இதுக்கப்புறம்? எத்தனையோ கேசஸ் இருக்குது, எக்கச்சக்க கிரிமினல் கேஸ் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் போடுறதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் தெரு தெருவா நீங்கள் பிரச்சாரம் பண்ணால் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணுவோம், நிச்சயமா நிற்போம், நிச்சயமா பண்ணுவோம். எங்க வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலைன்னா அது சேப்பாக்கமா இருக்கட்டும், கொளத்தூரா இருக்கட்டும், வேற எந்த முக்கிய தொகுதியா இருக்கட்டும், நீங்களும் அப்ப சாதாரண கேண்டிடேட் தான், நாங்களும் சாதாரண கேண்டிடேட் தான். ஒரு பக்கம் உங்க சாதனை எல்லாம் பேசுங்க, வாக்குறுதி எல்லாம் பேசுங்க, இன்னொரு பக்கம் நீங்க செய்யல எங்களை நடுத்தரில் எப்படி நிறுத்தினீங்க நாங்களும் பேசுவோம், நிச்சயமா பேசுவோம். எல்லா கட்சிகிட்டையும் ஆதரவும் கேட்போம். வடசென்னையிலிருந்து முதல் முறையா ஒரு மேயரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. வடசென்னையில் இருக்கக்கூடிய 2 மண்டலம் தான் தனியாருக்கு தர விட்டுருக்காங்க. இது மேயரை வந்து பிரியா நல்லா ஹேண்டில் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? சார், இந்த ஆட்சியில் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஐஏஎஸ் அதிகாரி தான் சார் தீர்மானிக்கிறாங்க. இவங்கெல்லாம் சும்மா தான் உட்காந்துருக்காங்க, பொம்மை மாதிரி இருக்காங்க. இங்க தீர்மானிக்கிறது சீஃப் செக்ரட்டரி, மாஸ் செக்ரட்டரி, கார்பரேஷன் கமிஷனர். நான் பகிரங்கமாக சொல்றேன், இவங்களை வச்சு தான் சார் இது நடக்குது. சென்னை மாநகராட்சி ஆட்சியும் இந்த ஊழலும் மற்றதும் கான்ட்ராக்டும் நான் பகிரங்கமாக விமர்சனம் பண்றேன். இவர்களுக்கு எல்லாமே இவர்களுக்கு தான் நீ சக்தி கொடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இவங்களை ஒழிச்சு இவங்களை ஊழலுக்கு ஜெயிலில் தள்ளினாதான் நல்லது நடக்கும். நீங்க ஆர்எஸ்எஸ் சமீபத்தில் ஒரு பிரமுகருடைய நிகழ்ச்சியில போய் அவர் கலந்துருப்பார். நார்மலா எல்லா நிகழ்ச்சியில போய் கலந்துக்க மாட்டார். அவர் அலுவலகத்துக்கு ரெகுலரா போறார், அவரை சந்திக்கிறார், அவர் பேசுறார். அவருக்கும் தொழிற்சங்களுக்கு எந்த சார்பும் கிடையாது. அவர் இந்த ஆளுங்களுக்கு கான்ட்ராக்ட் ஏஜென்ட்டுக்கு ஆள் போய் வேலை வைக்கிறதும் மற்றதும் எல்லாமே செய்கிறாங்க. சில பேர் பிஜேபி கட்சியில் கூட தலைமையை மற்றதும் கூட தூய்மை பணியை எதிராக டீல் பண்ணலை. சில பேரோட சக்தியில் பின்புலத்தில் இன்னைக்கு குமரகுருபுரம் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காரு. நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் ஃபர்ஸ்ட் அறிக்கை ஒன்று கொடுத்திருந்தாரு. அப்படி இருக்கிறப்ப பாஜக மீதும் ஆர்எஸ்எஸ் மீதும் குற்றம் சாட்டக்கூடிய கருத்து எப்படி? இல்லை, நான் இப்பதான் சொன்னேன், ஒன்றிய அமைச்சர் எங்களுக்கு ஆதரவாக தான் இருக்காரு சொன்னேன். நான் சொன்னது பிஜேபி எங்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க சொன்னேன். நான் அவங்க இல்லைன்னு சொல்ல, நான் சில பேர் தானே சொன்னேன், எல்லாரும் சொல்லி. நான் சொல்றது ஒன்றிய அமைச்சர் எங்களுக்கு கடிதம் கொடுத்து ஆதரவாக இருக்காங்க தான் நானே முன்னாடியே சொன்னேன். அப்படி நான் எந்த ஸ்டாண்டு நாங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்கல. இல்லை, இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் உங்களுக்கு சாதகமாக நினைக்கிறீங்களா? உயர்நீதிமன்றம் உங்களுக்கு சாதகமாக நினைக்கிறீங்களா, பின்னடைவா பார்க்குறீங்களா? இல்லை, நாங்கள் சம்பள உயர்வு வாங்கினது எல்லாமே உயர்நீதிமன்றத்தை வச்சு தான் இந்த அளவுக்கு சம்பள உயர்வு. ஆனால் இன்னும் உயர்நீதிமன்றத்தை எங்களுக்கு தீர்ப்பே கிடைக்கல, வாய்தாக்கு மேலே வாய்தா. ஆனால் அட்லீஸ்ட் போராடுவதற்கு ஒரு ஆஃபீஸ்லேருந்து போராடுறதுக்கு அனுமதியே தேவையில்லை. நாங்கள் 2 தடவை இருந்திருக்கோம் ஏற்கனவே. ஆனால் துரதிருஷ்டமாக இருந்தாலும் 13 நாள் உட்காந்து போது கோர்ட் தீர்ப்பு வச்சு எங்களை தூக்கி அடிச்சாங்க. அதே கோர்ட்டு தீர்ப்பை வாங்கி தான் நான் உட்காந்து 6 நாள் இருக்கோம், போலீஸ் தொந்தரவு இல்லாமல். ஏதோ ஒரு வகையில் நீதித்துறை எங்க பக்கம் அனுமதியோட எங்க போராட்டம் தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துருக்கு. 4-8 மண்டல ஊழியர்கள் என்ன சொல்றாங்க? அவங்க போராட்டத்துக்கு எதுவும் இறங்குற வாய்ப்பு பேசுறாங்க? நிச்சயமா இறங்குவாங்க. 4-8 தோழர்கள் முன்னாடியே எங்களை பார்த்தாங்க, கான்ட்ராக்டுக்கு போகாதுன்னு ஒன்று அமைதியாக இருந்தாங்க. இப்போ இந்த நியூஸ் போதுனா இந்த மாதத்தோட முடியுது, அவங்களுக்கு கான்ட்ராக்ட் முடியுது, 4ஆம் மண்டலம் ஸ்பெசிஃபிக்காக முடியுது. இந்த மாதம் ஒப்பந்தம் முடிஞ்சு கான்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா சென்னை போராட்ட களமாக இன்னும் மாறும், தீவிரமாக மாறும். 4-8 தொழிலாளர்கள் போராட்டத்தை கண்டிப்பாக ஈடுபடுவோம். உணவகம் இருக்கிற 4 ஊழியர்கள் அவங்களோட உணவு எப்படி இருக்கு, என்ன உறுதியாக இருக்கிறாங்களா என்று சொல்றாங்க. பிபி ஏறி இறங்குது சார். உடம்போட கண்டிஷன் நார்மலாக இல்லை, பேசக்கூடிய குரல் எல்லாமே கம்மியாக இருக்குது, சவுண்டு ஜாஸ்தியாக வரல, எழுந்து நிற்கிறதுல சிரமம் இருக்குது. இந்த 6 நாளில் பெண்களுக்கு பிபி மாறி தான் ஏறி இறங்குது, நார்மலாக இல்லை. உடம்பு வீக்காக தான் இருக்குது, பலவீனம். ஆனால் அவங்க சிந்தனை ரொம்ப பலமாக இருக்குது. இன்னும் அவங்க ரொம்ப குறிப்பாக எங்களுக்கு என்ன நடந்தாலும் எங்களோட வாரிசுகளுக்காவது எதிர்காலம் இருக்கும்னு நம்புகிறாங்க. அப்புறம் எல்லா தொழிலாளிக்காக சேர்ந்து தான் உட்காந்துருக்கோம், தெரிஞ்சு தான் உட்காந்துருக்கேன். சார், இப்போ 4 மாசமா தொடர் போராட்டம் நடத்தி எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்கல. இந்த நேரத்தில் 4 நாட்களாக அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த போராட்டத்தை வடிவத்தை மாற்றிக்கலாம் சார். எப்படியோ அவங்க நமக்கு செய்ய போறது இல்லை, அந்த மாதிரி தான் சூழல் இருக்கு. எதுக்கு நம்ம உடலை நம்ம வர்த்திக்கணும்? போராட்ட காலத்தை மாற்றலாம் இல்லையா? இல்லை சார், மற்ற எல்லா போராட்டங்களோட இந்த போராட்ட வலிமை நாங்கள் நினைக்கிறோம். இது ஒரு அறவழி போராட்டம். எங்களுக்கு பொதுவாக நாங்கள் ஏதோ நாங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை காட்டுறோம்னு காட்டுறாங்க. அப்படி இல்லை, எங்கள் கோரிக்கை வலிமையை உணர்த்தணும்னா அறவழி போராட்டம் ரொம்ப அவசியம் நாங்கள் விரும்புகிறோம். அப்புறம் உடலை வருத்தி தான் எங்கள் கோரிக்கை நல்லபடியாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு
தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்கன்னா, தொழிற்சங்க ஆதரவு கொடுக்கும்னா, ஊடகத்துறை ஆதரவு கொடுக்கும்னா, அதுக்காகவும் சேர்த்து தான் இந்த ஒரு கடுமையான போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். இதிலிருந்து உடனே திரும்ப போக முடியாது. எங்களுக்கு வந்து 4 பேர்ல யாருன்னா ஒருத்தர் உடம்பு சரியில்லைனா கூட ஆள் மாற்றிக்கலான்னு கூட கோர்ட்டு உத்தரவில் இருக்கு. யாருன்னா ஹாஸ்பிட்டலில் வீக்காகி அட்மிட் ஆனால் கூட, அவங்க சக்தி குறைஞ்சா கூட. ஆனால் இந்த போராட்டத்திலேருந்து நாங்கள் தமிழ்நாடு முழுக்க அனைவருடைய ஆதரவு பெற்று கோரிக்கை அடுத்த நகருக்கு போகணும்னா இந்த அறவழி போராட்டம் ரொம்ப அவசியம் நாங்கள் நினைக்கிறோம், விரும்புகிறோம். நீங்க பலகட்ட போராட்டம் வந்து முன்னெடுத்தீங்க. கடல்ல இறங்கி போராட்டம் பண்றது, மனு கொடுக்குறது சிலைகளுக்கு, இந்த மாதிரி அதெல்லாம் ஓரளவு லாஜிக்கா இருந்துச்சானா சம்பளமே இல்லாம நம்ம வேலை பார்க்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் வந்து மேற்கொண்டீங்க. அதுல ஏதாவது லாஜிக் இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்களா? பொதுமக்களுடைய பார்வையும் நாங்கள் வந்து ஜனங்க வந்து மழை வெள்ள காலத்தில் கஷ்டப்படும் போது தூய்மை பணி ஏதோ நாங்கள் வீம்பு வம்பு பிடிச்சி ராம்கி கான்ட்ராக்ட் போகாமல் கார்பரேஷனில் தான் வேலை கேட்குறோம், இவங்களுக்குலாம் வேலை கொடுக்க ரெடியாக தான் இருக்கிறாங்கன்ற ஒரு தோட்டத்தை அவங்க கட்டமைக்கிறாங்க. பாருங்க, வேலை ரெடியாக தானே இருக்குது, இவங்க தான் போகாமல் இருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னா, எங்களுக்கு பொதுமக்கள் உயிர் முக்கியம். நாங்கள் வேலை கேட்கறது எங்களோட உரிமை, நீங்கள் சொன்ன வாக்குறுதி. ஆனால் பொதுமக்களுடைய உயிர் முக்கியம். நாங்கள் சம்பளமே இல்லைனாலும் பொதுமக்களுக்காக உண்மையான சேவை செய்யறதுக்கு வரோன்றதை நான் காட்ட விரும்பணும். அதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, எங்களுடைய கோரிக்கை பணி நிரந்தரம், இங்கே கார்பரேஷனில் வேலை, இன்னொரு பக்கம் மக்களுக்கு உண்மையாகவே சேவை ஆற்றுவது எங்களுடைய எண்ணம் அப்படின்றது காட்டுறதுக்காக அந்த போராட்டம் நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அதற்கும் கைது செஞ்சுட்டாங்க. அதுக்கு வேலை கேட்டு போனாலும் அங்கேயும் வாசலில் மறித்து கைது செஞ்சாங்க. இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக்கு இடதுசாரிகள் ஆரம்பத்தில் குரல் கொடுத்தாங்க. இப்ப அதே அழுத்தம் இல்ல, மௌனம் ஆயிட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, போன வாரம் கூட குரல் கொடுத்துருக்காங்க. போய் விசிக தலைவர் போய் நேரில் பார்த்து எங்கள் கோரிக்கையை வச்சுட்டு வந்திருக்காரு. எங்ககிட்ட மனுவும் கேட்டாங்க, நேரில் போய் பார்த்து பேசுவேன், எங்கள் கோரிக்கையும் வச்சாரு. சிபிஎம்லேருந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. எங்கள் கோரிக்கை வைக்காமல நான் சொன்ன மாதிரி ஒன்றிய அமைச்சர் கூட கோரிக்கை வச்சுருக்காங்க. பல பேர் எங்களுக்காக கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்க தான் செவி சாய்க்காமல் இருக்காங்க. எல்லா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி தரப்புலேருந்து கோரிக்கை வைக்கப்படுகிறது. நீங்கள் எடப்பாடியும் கோரிக்கை வைக்கிறாரு, விஜய் கட்சியும் கோரிக்கை வச்சுருக்காங்க, அவங்க ஐடிவியும் கோரிக்கை வச்சு. நீங்கள் பாருங்கள், எல்லாரோட பதிவுகளும் பாருங்கள், எங்கள் உண்ணாநிலை போராட்டம் சம்மந்தமாக எல்லாரும் ஆதரவாக தான் இருக்காங்க. யாருமே எதிர்க்கல. அரசாங்கம் தான் ஒன்றும் இறங்கி வரல. சமீபத்துல கோயம்புத்தூர்ல கூட கழிவுகளை ஏற்றி செல்லக்கூடிய குப்பை வண்டியில தான் சாப்பாடை வந்து தூய்மை பணியாளர் கொடுத்தன்னு சொல்லி விமர்சனம். அதை எப்படி பாக்குறீங்க? அரசுக்கு என்ன சொல்லுங்க சார்? சிந்தனையில் இவங்க சிந்தனையில் ஒரு நவீன தீண்டாமை வருது. நவீன தீண்டாமைன்னா இவங்கெல்லாம் இப்படி தானே, இவங்களுக்கு இப்படி ட்ரீட் பண்ணால் போதும். நீங்கள் தமிழ்நாடு ஏன் சார் ஒரு 4.5 வருஷம் வந்து ஒரு கழிப்பறை இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் வந்து அது எவ்வளோ மோசமான விஷயம். நம்ம ஏழை அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே, பெண்கள் மற்றவங்களாம் இந்த ஜனம் தானே ரோட்டில் போய்க்கும். இந்த ஜன பெண்கள் தானே ரோட்டில் யூஸ் பண்ணிப்பாங்க, இருந்துப்பாங்க. அப்போ குப்பை வண்டியில் எடுத்துன்னு போய் சாப்பாடு கொடுத்தா என்ன, சாப்பாடு கொடுத்தா உனக்கு பெரிய விஷயம். இந்த மனப்பான்மை இருக்குன்ற இந்த மனப்பான்மை எங்கேருந்து வருதுன்னா, உங்கள் சமூக நீதி சமத்துவம் பேசுறதுலேருந்து வரல. இது சமூக நீதி சமத்துவத்துக்கு எதிரான கருத்து இருக்கனால தான் வருது. இப்ப இந்த 2 மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய தொழிலாளர் 3000 பேர் பாதிக்கப்படுறாங்க. அது என்னைக்கு அந்த டெண்டர் ஓபன் பண்றது திட்டமிட்டிருக்காங்க, இல்ல அது தொடர்பாக வழக்கு போடுற வாய்ப்பு இருக்கா, இல்ல என்ன பண்ண போறீங்க தடுக்க? அந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க தெரியாம கால் அவங்க டெண்டர் இவங்க தான் அறிவிக்கிட்டோம், இன்னில இந்த வேலை இல்லைன்னு அறிவிக்கிட்டோம். நிச்சயமா எங்களோட சேர்ந்து களத்தில் வரும்போது ரோட்ல இறங்கி தான் போராடும். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட சென்னையில் தொடர் போராட்டத்தை நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருப்போம். இது லேஸ்ல இருக்காது. இந்த தீ இன்னும் பத்தி எரியும், தமிழ்நாடு முழுக்க எரியும். ஏற்கனவே இன்னும் பலமாக இருக்குது. எல்லா இஷ்யூவும் மறைஞ்சு போச்சு. கள்ளக்குறிச்சி போகலாம், கரூர் போகலாம், தூய்மை பணியாளர் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறோம் 116 நாள். இது இன்னும் பத்தி எரியும். இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொன்னால் நாங்கள் இதுலேருந்து பின்னாடி போக மாட்டோம். அடுத்தடுத்த கட்டம் நாங்கள் மேலே தான் போயிட்டு இருக்கோம். இந்த தனியார் மயப்படுத்துவதில் முதன்மையான காரணங்கள் இந்த பர்டிகுலர் அரசு அதிகாரிகள். இதில் குறிப்பாக இருக்கிறவர் நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர். அவருடைய பங்களிப்பு ராம்கில ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்து டீல் பண்ணுறாருன்றது நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். சேகர் பாபு அறநிலையத்துறை அவர் துறைக்கு போயிட்டார். அவர் வந்து அங்கே நான் பணியந்திரப்படுத்த போகிறோம், எங்கள் சைடு போகிறோம் போயிட்டார். இவர் மட்டும்தான் இப்போத்தி கடைசியாக நிற்கிறார். ஸ்ட்ராங்காக நின்று எப்படியாவது அனுப்பணுன்றதுல உறுதியாக இவர் தான் நின்றுட்டு இருக்கார். இப்போ யாரெல்லாம் கண்ணில் இருக்காங்களோ இந்த கான்ட்ராக்ட்லாம் அவங்கள தான் சொல்ல முடியும். இப்போ அட் ப்ரெசென்ட்ல யார் இருக்காங்களோ அவங்கள சொல்கிறோம். அடுத்த கட்ட போராட்டமாக வர்ற திங்கட்கிழமை
நாங்கள் வந்து எங்களுடைய குடும்பங்கள் மற்ற எல்லார் சார்பாகவும் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியை திருப்பி கொடுக்குறோம். நீங்கள் சாருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஓட்டு ஒன்று எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. எங்களை வந்து ஜனங்களாகவே கருதுறதில்ல, எங்களுக்கு வாக்குறுதி நிறைவேற்றலை. ஆனால் எங்களுடைய ஓட்டர் ஐடியை அரசாங்கத்துக்கிட்ட திருப்பி ஒப்படைப்பது என்ற போராட்டத்தை நாங்கள் திங்கட்கிழமை செய்வோம். அது போட முடியும்.